ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஜோதி. இன்றைக்கி ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அத்தை அன்றைக்கி ஒரு நாள் சாஃப்டாக செஞ்சு கொடுத்தாங்க. நான் செஞ்சால் கல் மாதிரி இருக்குன்ட்டு எங்கள் வீட்டுக்காரே நான் செய்கிறேன்ட்டாங்க. ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டாச்சு. அது கொஞ்சம் மைதா மாவு போட்டு ஒரு முட்டை, நான் கொஞ்சம் தான் செஞ்சேன், அதனால் ஒரு முட்டை ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். அதே போல் வாழைப்பழம் போடணும். நான் வாழைப்பழம் சேர்க்கலை. நீங்கள் வாழைப்பழம் போட்டிங்கன்னா இதை விட சாஃப்டாக வரும். அப்புறம் கொஞ்சம் சீனி போட்டு ஒரு சிட்டிகை சோடாப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிட வேண்டிதான். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவர் இல்லை ½ அன் ஹவர் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது கரண்டியில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கரைச்சிட்டோம். அப்போ தான் ஆனால் போடும்போது அப்பம் கணக்கு இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கையிலேயே போண்டா போடுற மாதிரி போட்டு எடுத்தாச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு உளுந்த வடை தான் போட தெரியாது, போண்டா வடைலாம் நல்லா போடுவேன். அது மாதிரி உருண்டையாக போண்டா கணக்கு என்னைய மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார பாருங்கள், ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் நான் தான் என்னமோ நான் பண்ணுற மாதிரி கடைசியில் எடுக்கிறதுன்னு போடுறதுன்னு. ஆனால் கடைசியில் சாப்பிடும்போது பெருசு பெருசாக போடும்போது ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்க நல்லா இருக்குன்னாங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.